10% முன்னிலை, 5வது முறை வெற்றி பெறும் பொள்ளாச்சி ஜெயராம் உறுதி செய்த கருத்து கணிப்பு. கோவை மாவட்டத்தில் முக்கியமான அரசியல் கவனத்தை ஈர்த்து வரும் தொகுதி பொள்ளாச்சி. இந்த தொகுதியின் தற்போதைய கள நிலவரத்தை பற்றி நமது தினசேவல் குழுவினர் விரிவான ஆய்வு மேற்கொண்டோம். தொகுதியில் உள்ள பல்வேறு பூத்துகளில் பூத் வைஸாக 25 முதல் 30 பேர் வரை சாம்பிள் எடுத்து மொத்தமாக 6089 பேரிடம் கருத்து கேட்டு இந்த சர்வே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை மொத்த வாக்காளர்கள் சுமார் 2,02,000 பேர் உள்ளனர். இதில் 40% நகர்ப்புற வாக்காளர்களும் 60% கிராமப்புற வாக்காளர்களும் உள்ளனர். அதனால் இந்த தொகுதியில் கிராமப்புற மக்களின் வாக்கு நிலவரம் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் முக்கியமான அரசியல் நபராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து 4 முறை இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். மேலும் அவர் முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் துணை சபாநாயகராகவும் பதவி வகித்தவர். அவரின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், கடந்த 20 ஆண்டுகளாக இந்த தொகுதியை யாராலும் வெல்ல முடியாத அரசியல் கோட்டையாக வைத்திருப்பது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பொள்ளாச்சி பகுதியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்துள்ளார் என்ற கருத்து மக்களிடையே உள்ளது. இந்த தேர்தலில் அவருக்கு எதிராக திமுக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் நித்யானந்தம் போட்டியிடுகிறார். இவர் திமுக சின்னத்தில் போட்டியிடுகிறார். ஆனால் திமுகவின் நேரடி வேட்பாளர் அல்லாததால் கட்சியின் முழுமையான அரசியல் செல்வாக்கு அவருக்கு கிடைக்கிறதா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் உள்ளது. மேலும் இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராமநாதன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் செந்தில்குமார் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். நமது கள ஆய்வு தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட வாக்கு சதவிகிதம் பின்வருமாறு உள்ளது. அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் 43% முதல் 49%. கொங்கு மக்கள் தேசிய கட்சி நித்யானந்தம் 30% முதல் 36%. தமிழக வெற்றி கழகம் ராமநாதன் 13% முதல் 19%. நாம் தமிழர் கட்சி செந்தில்குமார் 4% முதல் 8%. இதர தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்று நமது கள ஆய்வு தெரிவிக்கிறது. மேலும் பொள்ளாச்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளாக பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவித்தல், பொள்ளாச்சி மாநகராட்சி உருவாக்கம் மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைத்தல் போன்ற முக்கியமான திட்டங்களையும் தனது தேர்தல் அறிக்கையில் பொள்ளாச்சி ஜெயராமன் குறிப்பிட்டுள்ளார். மொத்தத்தில் 20 ஆண்டுகளாக அரசியல் ஆதிக்கத்தை வைத்திருக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் மீண்டும் முன்னிலையில் இருப்பதாக கள ஆய்வு கூறுகிறது. இறுதி முடிவை தீர்மானிப்பது மக்களின் வாக்கே. நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசக்கணக்கில் மாத்தணும்னு சொன்னாங்க. நிதிச்சுமையை குறைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கூடுதல் நிதிச்சுமையை ஏழை எளிய மக்களின் முதுகுகளில் ஏற்றிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.